டிஎன்ஏவின் முதன்மை செயல்பாடு என்ன? சரியான விடை மரபணு தகவல்களை சேமிக்க. எந்த மூலக்கூறு ஒரு தலைமுறையிலிருந்து மற்றொரு தலைமுறைக்கு மரபணு வழிமுறைகளை கொண்டு செல்கிறது? சரியான விடை டிஎன்ஏ. உயிரணு பிரிவுக்கு முன் டிஎன்ஏ தன்னை பிரதிபலிக்கும் செயல்முறை என்ன? சரியான விடை பிரதிபலிப்பு. எந்த வகையான பிறழ்வு ஒரு நியூக்ளியோடைடு அடித்தளத்தில் மற்றொரு மாற்றத்தை உள்ளடக்கியது? சரியான விடை புள்ளி பிறழ்வு. குறிப்பிட்ட செயல்பாடுகளுக்கு செல்கள் நிபுணத்துவம் பெறும் செயல்முறை என்ன? சரியான விடை வேறுபாடு. வழக்கத்தை விட ஒரு மரபணுவின் பிரதிகள் அதிகமாக இருக்கும்போது எந்த வகையான மரபணு மாறுபாடு ஏற்படுகிறது? சரியான விடை மரபணு நகல். ஒரே மாதிரியான டிஎன்ஏ கொண்ட இரண்டு மகள் செல்களை உருவாக்க செல்கள் பிரிக்கும் செயல்முறை என்ன? சரியான விடை மைட்டோசிஸ். ஒரு மரபணுவின் பிரதிகள் வழக்கத்தை விட குறைவாக இருக்கும்போது எந்த வகையான மரபணு மாறுபாடு ஏற்படுகிறது? சரியான விடை மரபணு நீக்கம். டிஎன்ஏ வழிமுறைகளின் அடிப்படையில் செல்கள் புரதங்களை உருவாக்கும் செயல்முறை என்ன? சரியான விடை மொழிபெயர்ப்பு. குரோமோசோம்களின் எண்ணிக்கை அல்லது கட்டமைப்பில் மாற்றங்கள் ஏற்படும் போது எந்த வகையான மரபணு மாறுபாடு ஏற்படுகிறது? சரியான விடை குரோமோசோமால் பிறழ்வு. இந்த வினாடி வினா உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், பகிரவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.